ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் உள்ள பாக்ஸ் கொஷின் தான். அதில் பார்ட் 4 வீடியோ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 3 வரைக்கும் பார்த்தாச்சு. அதே மாதிரி இதுக்கு தனி பிளேலிஸ்ட்டுமே கிரியேட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பூஷ்வா வகுப்பு கல்வி அறிவு பெற்ற இடைத்தட்டு மக்களை கொண்டிருந்தது. பூஷ்வா வகுப்பு அப்படிங்கிற மக்கள் வந்து நல்லா படித்தவங்களாக இருந்திருக்காங்க. அவங்க எழுத்தாளராக, மருத்துவராக, ஆசிரியராக, வழக்கறிஞராக, நீதிபதிகளாக, குடிமைப் பணியாளர்களாக வந்து இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க ஃபுல்லாகவே படித்தவங்க அப்படிங்கிறதுனால. அடுத்து, ரூசோ எழுதிய சமூக ஒப்பந்தம் என்னும் நூல். கேட்கலாம், சமூக ஒப்பந்தம்ங்கிற நூல் வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா ரூசோ எழுதினது. மனிதன் பிறக்கும் பொழுது சுதந்திரமானவனாக பிறக்கிறான், ஆனால் அனைத்து இடங்களிலும் சங்கிலிகளில் பிணைக்கப்பட்டுள்ளான் எனும் புகழ்பெற்ற தொடக்க வரிகளை கொண்டுள்ளது. இவ்வரிகளுக்காகவே அவர் போற்றப்படுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லைன் வந்து யாருடையதுன்னு கேட்கலாம், ரூசோவுடையது. அடுத்து, பிரான்ஸ்ல எப்போதும் ஜூலை 14 பாஸ்டில் நாளாக அல்லது பிரெஞ்சு தேசிய தினமாக கொண்டாடப்படுகிறது. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜூலை 14 வந்து பிரெஞ்சு தேசிய தினமாக அல்லது பாஸ்டில் நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. அடுத்து, மனித குடிமக்கள் உரிமை பிரகடனம் ஒரு முகவுரையையும் 17 பிரிவுகளையும் கொண்டுள்ளது. முதல் பிரிவு வந்து மனிதர்கள் பிறக்கும் போது சுதந்திரத்துடனும் உரிமைகளில் சமமானவர்களாகவும் உள்ளனர் அப்படிங்கிற வாசகத்தை கொண்டுள்ளது. சுதந்திரம், சொத்துக்கான பாதுகாப்பு, அடக்குமுறைக்கு எதிர்ப்பு என விவரிக்கப்பட்டுள்ள உரிமைகளை பாதுகாப்பதே அரசியல் ரீதியாக ஒன்றுபடுவதின் நோக்கமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த குடிமக்கள் உரிமை பிரகடனம் வந்து சொல்லுது. மேலும் இறையாண்மையும் சட்டமும் பொது விருப்பம் என்பதிலிருந்து உருவாக வேண்டும் எனவும் அறிவிக்கிறது. பேச்சு சுதந்திரத்தையும் மத சுதந்திரத்தையும் பாதுகாத்து அது சட்டத்தின் முன் அனைவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என வற்புறுத்துகிறது. அனைத்து மக்களும் தங்கள் வருவாய் ஆதாரங்களுக்கு ஏற்றவாறு வரி செலுத்த வேண்டும் எனவும் உறுதிபட கூறுகிறது. 1791 உருவாக்கப்பட்ட அரசியல் அமைப்பிற்கு இந்த பிரகடனத்தோட ஒரு முகவுரையாக அமைஞ்சுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மனித குடிமக்கள் உரிமை பிரகடனம். அடுத்து, மார்செல்ஸ் என்னும் இடத்திலிருந்து பிரெஞ்சு படைகளுக்கான ஒரு பாடலை வந்து ருஜட் டி லிஸ்லே அப்படிங்கிறவர் வந்து இயற்றியிருக்காரு. அது வந்து லா மார்செய்லஸ் அப்படின்னு அறியப்படுது. 1795 ஜூலை 14 இயற்றப்பட்ட சட்டத்தின்படி இப்பாடல் பிரான்ஸோட தேசிய கீதமா அறிவிக்கப்பட்டிருக்கு, லா மார்செய்லஸ் அப்படிங்கிற பாடல். அடுத்து, டாக்டர் ஜோசப் இக்னேஸ் கில்லட்டின் என்பவர் வந்து ஒரு பிரெஞ்சு மருத்துவர். அவர் ஒரு கட்டுரையில் மரண தண்டனை வழங்கப்பட்ட குற்றவாளிகளை விரைவாக கொல்லும் இயந்திரம் குறித்து எழுதியிருக்காரு. இது போன்ற இயந்திரத்தை அவர் கண்டுபிடிக்காவிட்டாலும் அதற்கு அவர் பெயரே வைக்கப்பட்டுள்ளது. கண்டுபிடித்தவர் வந்து ஆண்டனி லூயி என கூறப்படுகிறது. ஸோ இது வந்து என்னன்னா, மரண தண்டனை வழங்கப்பட்ட குற்றவாளிகளை விரைவாக கொள்ளக்கூடிய ஒரு இயந்திரத்தை குறித்து எழுதியிருக்காரு. அடுத்து, எமிகிரஸ்னா அரசியல் காரணங்களுக்காக தங்கள் சொந்த நாட்டிலிருந்து வெளியேறி மற்றொரு நாட்டில் குடிபெயர்வோரை எமிகிரஸ் அப்படின்னு சொல்றாங்க. பிரான்சின் அன்றைய சூழலில் புரட்சியை தொடர்ந்து வந்த ஆண்டுகளில் நாட்டை விட்டு ஓடிய பிரபுக்களை எமிகிரஸ் என அழைத்தனர். எமிகிரஸ்னா அரசியல் சூழ்நிலைக்காக தன்னோட சொந்த நாட்டில இருந்து வேற நாட்டுக்கு போய் வாழக்கூடியவங்க. அடுத்து, சைமன் பொலிவர்னா பொலிவர் கராகஸ் பகுதியின் கிரியோல் வகுப்பை சார்ந்த பழமை வாய்ந்த உயர் குடும்பத்தை சார்ந்தவர். ஒரு கொள்ளையராக, இராணுவ தலைவராக அவர் விடுதலை இயக்கத்திற்கு அடிப்படை முக்கியத்துவம் வாய்ந்தவராக திகழ்ந்தார். தன்னுடைய புகழ்பெற்ற ஜமைக்கா லெட்டர் அப்படிங்கிற கடிதத்துல வந்து 1815 நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட நிலையில எழுதப்பட்டது இந்த ஜமைக்கா கடிதம். இது வந்து யார் எழுதுனா, பொலிவர் கராகஸ் அப்படிங்கிற மன்னர். நாட்டுப்பற்றாளர்கள் பலமுறை தோற்கடிக்கப்பட்ட நிலையிலும் கூட சுதந்திரத்தின்பால் தனக்கிருந்த தளராத நம்பிக்கையை வலியுறுத்தினார் இந்த கடிதத்தின் மூலமா. ஸ்பானியர்களோட காலனி ஆதிக்கத்தை விமர்சித்த அவர் தன்னாட்சியுடன் கூடிய மையப்படுத்தப்பட்ட குடியாட்சி அரசை நிறுவுவதே முந்தைய காலனிகளுக்கு இருக்கும் ஒரே பாதை அப்படின்னு கருதினாரு. முடிவு அவர் விரும்பிய குடியாட்சியானது குழு ஆட்சியாகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஒரு நாடு இனங்களால் துண்டுபடுமே ஆனால் அங்கே ஒழுக்கம் நிறைந்த அரசு செயல்பட வாய்ப்பில்லை என நம்பினார். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பாதியிலும் 20ஆம் நூற்றாண்டிலும் கூட லத்தீன் அமெரிக்க விடுதலை இயக்கங்களுக்கும் இடதுசாரிகளுக்கும் உத்வேகமூட்டும் ஒரு சக்தியாகவே பொலிவர் திகழ்ந்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யாருடைய லெட்டர்னு கூட கேட்கலாம். ஜமைக்கா கடிதம் அப்படிங்கிற லெட்டரை வந்து யார் எழுதுனாங்கன்னா பொலிவர்.
ஒலிவர் கராக்கஸ். அடுத்து இரண்டாவது தொழிற்புரட்சி எந்த ஆண்டில் வந்துச்சுன்னா 1870 1914. எஃகு உற்பத்தியிலும் பெட்ரோலியம் மின்சாரம் ஆகிய துறைகளிலும் புதிய முறைகளை எதிர்கொண்டது. ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் வட அமெரிக்காவும் இக்கால பகுதியில் முதல் கட்ட தொழிற்புரட்சியின் தாக்கத்தினை உணர தொடங்கினாங்க. ஸோ இரண்டாவது தொழிற்புரட்சி 1870 1914. மிக பெரும் கட்டுமானங்களில் இரும்பு பயன்படுத்தப்படுவதை கண்டு ஈர்ப்புக்குள்ளான பிரெஞ்சுக்காரர்கள் 1889 324 மீட்டர் உயரமுள்ள ஈஃபில் டவரை பாரிஸில் எழுப்பியிருக்காங்க. ஈஃபில் டவர், ஈஃபில் கோபுரம் எவ்வளோ மீட்டர்னா 324 மீட்டர் 1889 பாரிஸில் எழுப்பப்பட்டிருக்கு பிரெஞ்சுக்காரர்களால். அடுத்து மெக்கடாமயமாக்குதல் என்பது உடைக்கப்பட்ட கற்களை பரப்பி அதன் மேல் அடுத்தடுத்த அடுக்குகளாக கற்களை பரப்பி அதன் மேல் உருக்கப்பட்ட தாரையை ஊற்றுக்குவதுக்கு பேர் தான் மெக்கடாமயமாக்குதல் அப்படின்னு சொல்றதான். ஸோ இது ஒரு வகையான ஆர்கிடெக்சராக இருந்திருக்கு. அடுத்து பீட்டர்லூ படுகொலை அதை பற்றி சொல்லியிருக்காங்க. 1819 ஆண்டு தொழிலில் மந்த நிலை, உணவுப் பொருட்களின் விலையேற்றமும் ஏற்பட்ட ஆண்டாகும். பெண்களும் குழந்தைகளும் உட்பட 60,000 அதிருப்தியுற்ற மக்கள் ஹென்றி கண்ட் என்னும் தீவிரவாத தலைவரின் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. அவர்களில் யாரும் ஆயுதம் வைத்திருக்கவில்லை. ஆர்ப்பாட்டமும் அமைதியான முறையில் நடைபெற்றது. கூட்டத்தின் எண்ணிக்கையையும் அவர்களின் மனநிலையும் கண்டு பீதியடைந்த அதிகாரிகள் மான்செஸ்டர் யோமனிரி என்னும் தன்னார்வ குதிரைப்படை காவலர்களை கொண்டு கூட்டத்தினரை தாக்க உத்தரவிட்டாங்க. 700க்கும் மேற்பட்டவர் படுகாயம் அடைஞ்சாங்க. 17 பேர் கொல்லப்பட்டாங்க. ஹனட்டும் ஏனைய தீவிரவாத தலைவர்களும் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டது. பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய ஒருங்கிணைவு, கான்செப்ட் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்றாங்க. நெப்போலியனின் சகாப்தத்திற்கு பிற்பட்ட காலத்தில் ஐரோப்பாவின் முக்கிய சக்திகளான ஆஸ்திரியா, பிரஷ்யா, ரஷ்யா, இங்கிலாந்து ஆகிய நாடுகளால் உருவாக்கப்பட்ட இவ்வமைப்பு ஐரோப்பாவில் ஒழுங்கை நிலைநிறுத்திடவும் அதிகார சமநிலையை காத்திடவும் பாடுபட்டது. அதுதான் ஐரோப்பிய ஒருங்கிணைவுன்னு சொல்றாங்க. மெட்டர்னிக்கின் சகாப்தம் என்று சொல்லப்பட்ட காலத்தில் முன்பிருந்த நிலையை பாதுகாக்கும் நோக்கத்தை வெளிப்படுத்தி கொண்ட பெரும் சக்திகள் இவ்வினைவின் ஊடாக உள்நாட்டு கலவரத்தால் அச்சுறுத்தப்பட்ட நாடுகளின் விவகாரத்தில் தலையிட்டு இணைவின் ஒட்டுமொத்த முடிவை அந்நாடுகளின் மீது திணித்தது. ஸோ மெட்டர்னிக்கின் சகாப்தம்ங்கிறது 1815 1848 வரைக்கும். அடுத்து இரவலர் சட்டம், பூவர் லாஸ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. பிரிட்டன்ல எலிசபெத் அரசியோட ஆட்சி காலத்துல இரவலர் சட்டங்கள் இயற்றப்பட்டு அதன் மூலமாக வயது முதிர்ந்தோருக்கும், நோயாளிகளுக்கும், ஏழை சிறார்களுக்கும், ஆற்றலிலிருந்தும் வேலையில்லாமல் தவித்தோருக்கும் நிவாரணம் வழங்கப்பட்டது. அது எந்த சட்டத்தின் மூலமான? இரவலர் சட்டம் கொண்டு வந்தது பிரிட்டனோட எலிசபெத் அரசியோட ஆட்சி காலத்துல. அடுத்து அரசின்மைவாதம். அரசையும் சமூகத்தின் அமைப்பையும் நம்பிக்கை கொண்டு அதற்காக வலிமையை பயன்படுத்தாமலும் கட்டாயப்படுத்தாமலும் தன்னார்வ அடிப்படையில் கூட்டுறவாக அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டனர். அதான் அரசின்மைவாதம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பிஸ்மார்க் குறிப்பிட்டதாவது, வெறும் சொற்பொழிவுகளாலும் பெரும்பான்மையினரின் தீர்மானங்களினாலும் நெடுநாளைய பெரும் பிரச்சனைகளை தீர்த்து விட முடியாது. மாறாக அது இரத்தத்தினாலும் இருமினாலுமே சாத்தியமாகும் அப்படின்னு சொன்னது பிஸ்மார்க் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஜஸ்ட் இதோட இதை முடிச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கொஷின் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால தான் நான் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டதையும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். மேபி ஒரு சிலது நமக்கு தேவைப்படாமலும் இருக்கலாம். இருந்தாலும் ஜஸ்ட் பார்த்துக்கலாம். இந்த லைன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களா என்னன்னு கூட தெரியல. ஜஸ்ட் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எது நமக்கு தேவையோ அதை மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு 2 வீடியோ இருக்குது. அந்த வீடியோவோட ஹிஸ்ட்ரி பாக்ஸ் கொஷின் கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.